நேற்றுக்கு தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஐபிஎல்லோட ஆஃப் ஸ்டேஜ் நெருங்கிட்டோம். டீம் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா அவங்களோட முதல் 7 மேட்சை விளையாடி முடிச்சிட்டாங்க இந்த வருஷம் ஐபிஎல் 2024 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர்சிபிக்கு ஃபயராக போகும்னு பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் அதில் பாதாளத்தில் இருக்காங்க ஆர்சிபி 2 பாயிண்ட்ஸோட. இன்னும் இந்த சீசனில் அவங்களுக்கு இன்னும் 7 மேட்சஸ் தான் இருக்கு. இப்போதைக்கு ஆர்சிபியோட பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. வரப்போகிற இந்த 7 மேட்ச்சில் அட்லீஸ்ட் 6 மேட்சாவது ஆர்சிபி ஜெயிச்சாதான் அவங்களால பிளே ஆஃப்ஸ்க்கு போக முடியுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. என்னதான் ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பல மோசமான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு சில பாசிட்டிவான விஷயங்களும் நடந்திருக்கு. டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேலே இருக்கவங்க பார்த்துப்பாங்கிற மாதிரி எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஆர்சிபிக்காக ரன்ஸை ஸ்கோர் பண்ணாரு. இன்னொரு பக்கம் ஃபினிஷிங்கில் டிகே பார்த்தீங்கன்னா எவன் வந்தாலும் விட்டுவேங்கிற மாதிரி எல்லா மேட்ச்லையும் ஃபினிஷிங்கில் தெரிவிக்க விட்டுருந்தாரு. ஸோ இப்போதைக்கு நாம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு, எப்படி போயிருக்குங்கிறத பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 மேட்ச்சில் விளையாடி இருக்காங்க. அதில் ஒரு மேட்ச்சை தான் வின் பண்ணியிருக்காங்க. மற்ற 6 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு தோல்வி தான் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு மேட்ச் வின்னோட இப்போதைக்கு ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் 10வது பொசிஷனில் இருக்காங்க 2 பாயிண்ட்ஸோட. ஆர்சிபியோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு எதிராக ஆரம்பிச்சிருந்துச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் ஆர்சிபி கிட்டத்தட்ட 170 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து சேசிங்கில் சிஎஸ்கே இந்த மேட்சை ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக. பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பேட்டிங்கில் 176 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்ததாக சேசிங்காக ஆர்சிபியோட பேட்டர்ஸ் களத்தில் இறங்க பஞ்சாப் கிங்ஸோட பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பேட்டிங்கை சீட்டு கட்டு மாதிரி சும்மா சரிச்சு விட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் விராட் கோலி மட்டும் நின்று இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 77 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இவரோட இந்த ஆட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. மூணாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு எதிராக. அது வரைக்குமே இந்த சீசனில் எந்த டீம் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் விளையாடுறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னே வருவீங்களாடாங்கிற மாதிரி ஆர்சிபியை கேகேஆர் தோக்கடிச்சிருந்தாங்க இந்த மேட்ச்சில். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஆர்சிபிக்காக 83 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அப்படியே கட் பண்ணா 4வது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு எதிராக ஆர்சிபி மோதிருந்தாங்க. எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் 181 ரன்ஸ் அடிக்க ஆர்சிபியோட பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா 153க்கு ஆல் அவுட் பண்ணி 2 பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்தது ஆர்சிபி அவங்களோட 5வது மேட்சை 5 ஆர்ஆரோட விளையாடி இருந்தாங்க. ஆர்சிபிக்கு பேட்டிங்கில் நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்க ஃபேஃபும் விராட்டும் ஆர்ஆரோட பவுலிங்கை போட்டு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஆர்சிபி 183 ரன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரியும் போட்டிருந்தாரு இந்த மேட்ச்சில். சரி ரைட்டு, இன்னைக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸை தூக்கிட வேண்டியதான் ஆர்சிபி பிளான் போட, இன்னொரு பக்கம் ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து பிளானை கெடுத்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரியை போட்டு மேட்சை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாரு. இதுக்கு அடுத்தது 6வது மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி எம்ஐயோட மோதி இருந்தாங்க. 2 டீம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அளவுக்கு சரியா அமையல. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் 196 ரன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணாங்க. இதை தொடர்ந்து சேசிங்க்கு வந்த எம்ஐ பார்த்தீங்கன்னா 199 ரன்ஸை பார்த்தீங்கன்னா 15 ஓவர்ஸ்லேயே அடிச்சு மேட்சை பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. இதுக்கு அடுத்தது ஆர்சிபியோட 7வது மேட்ச் அவங்க கடைசி ஆடின லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக ஆடி இருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சும்மா தடால் அடியாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 187 ரன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி ஒரு ரெக்கார்டை பண்ணியிருந்தாங்க, ஹையஸ்ட் ஸ்கோர் ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டும் அவங்களுக்கு தான், இப்போ புதுசாக வந்திருக்க ரெக்கார்டும் அவங்களுக்கு தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி போட்டாலும் அடிக்கிறான் பாஸுங்கிற மாதிரி ஆர்சிபியோட பவுலர்ஸை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டர்ஸ். ஆக மொத்தத்தில் 287ங்கிற இமாலய இலக்கை பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறதுக்காக ஆர்சிபி களத்தில் இறங்கினாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸில் ஆர்சிபி தோப்பாங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 262 ரன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த டோட்டலை மட்டும் ஆர்சிபி சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக இருந்திருக்கும். ஆனால் ஜஸ்ட் ஒரு 25 ரன்ஸில் மிஸ் ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் இந்த மேட்சோட தோல்வியோட ஆர்சிபி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் 7 மேட்சை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த 7 மேட்ச்சில் ஒரு மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக மட்டும்தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் 10வது பொசிஷனில் இருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் 2024 ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போல ரொம்பவே மோசமாக தான் போயிருக்கு. இப்போதைக்கு நம்ம ஆர்சிபியோட பேட்டிங் பக்கம் வந்தோம்னா ஆர்சிபியோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக அதிகமான ரன்ஸை ஸ்கோர் பண்ண பிளேயராக நம்ம விராட் கோலி இருக்காரு. 361 ரன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவர் ஆர்சிபிக்கு மட்டும் இல்லை, இந்த 10 டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா இவர் தான் இப்போதைக்கு ஆரஞ்சு கேப் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்காரு. இது வரைக்கும் இவர் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் 2 ஆஃப் செஞ்சுரி அதுக்கப்புறமா ஒரு செஞ்சுரியை போட்டு அசத்திருக்காப்ல. மேட்ச்க்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் நான் இருக்க பங்குங்கிற மாதிரி எந்தெந்த சமயத்தில் ரன்ஸ் தேவைப்படுதோ அந்தந்த சமயத்தில் ஆர்சிபிக்காக விராட் கோலி பார்த்தீங்கன்னா ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு இன்னொரு சைடில் சரியான சப்போர்ட் இல்லாதனால ஆர்சிபியோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியாக போகலை இந்த சீசன். இவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேப்டன் ஃபேஃப் இருக்காப்ல 232 ரன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்சில் அடிச்சிருக்காரு. 2 ஆஃப் செஞ்சுரிஸும் அடிச்சிருக்காரு. இது போக பார்த்தீங்கன்னா டீமுக்கு தேவையான சமயம் சில குயிக்கான ஸ்டார்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்காரு ஃபேஃப். இவரை தொடர்ந்து டிகே ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஃபார்மில் இருக்காப்ல. டிகே இது வரைக்கும் 226 ரன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் அடிச்சிருக்காரு. இந்த சீசனில் ஆஃப் செஞ்சுரிஸை பொறுத்த வரைக்கும் 2 ஆஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்ததான் நம்ம அப்படியே ஆர்சிபியோட பவுலிங் பக்கம் வந்தோம்னா ஆர்சிபிக்காக
ஆர்சிபிக்காக பவுலிங்கில் எஸ் தயால் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் 6 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸும் சிராஜ் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஆர்சிபி டீமோட வீக்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது அவங்களோட பவுலிங் தான். அவங்களோட பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி பவுலிங் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது ஆர்சிபிக்கு. ஆர்சிபி பவுலிங்கோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் அதுக்கப்புறம் சிராஜ் இருந்தாங்க. அவங்க சரியாக பண்ணாத காரணத்தினால இப்போ ரீசெண்ட் மேட்சஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்லி அதுக்கப்புறமா லாக்கி ஃபெர்கூசனை பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கி புதுசாக ஒரு காம்பினேஷனை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆர்சிபி. அது பார்த்தீங்கன்னா போக போக அவங்களுக்கு கிளிக் ஆகுமா இல்லைங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு வீக்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஆர்சிபியோட ஃபாரின் பேட்டர்ஸ் தான். ஆர்சிபியோட பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் 3 ஃபாரின் பேட்டர்ஸ் இருக்காங்க. ஃபேஃப், மேக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரான் கிரீன். இவங்க 3 பேரை நம்பி தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பேட்டிங் லைன் அப் இருக்கு மிடில் ஆர்டரில். டாப் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஃபேஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சரியான ஃபார்மில் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கம்பேக்கை கொடுத்து நல்லா ஆடிட்டு வராரு. இன்னொரு பக்கம் விராட் கோலி சொல்லவே தேவையில்லை, சரியான ஃபார்மில் இருக்காப்ல. ஆனால் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் அதுக்கப்புறம் கேமரான் கிரீன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆர்சிபி. ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஃபார்மில் இல்லை. 2 பேர்கிட்ட இருந்தும் ரன்ஸ் வரல. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு ஆர்சிபிக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில். மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் ஆடி இருக்காரு. அதில் 32 ரன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் கேமரான் கிரீன் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 68 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருமே ஃபார்முக்கு வந்திருந்தாங்கன்னா ஆர்சிபி இன்னும் சில மேட்சஸை கூட வின் பண்ணியிருக்கலாம். நல்ல ஒரு நிலைமையிலேயே இருந்திருக்கலாம். இப்போதைக்கு இவங்க 2 பேருமே ஃபார்மில் இல்லாத இந்த காரணத்தினால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அவங்களோட பிளேயிங் லெவலை பார்த்தீங்கன்னா மாற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வில் ஜாக்ஸை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெலுக்கு இன்ஜுரின்னு சொல்லப்படுது. ஸோ வில் ஜாக்ஸுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி ஆர்சிபியோட பாசிட்டிவ் பக்கம் வந்தோம்னா ஆர்சிபிக்கு விராட் கோலியோட ஃபார்ம் அதுக்கப்புறமா டிகேவோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்திருக்கு இந்த வருஷம் ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் தனி ஒருவனாக நின்று ஆர்சிபிக்காக பார்த்தீங்கன்னா ரன்ஸை ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு ஆரஞ்சு கேப் லிஸ்ட்லையும் டாப்ல இருக்காப்ல. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரே மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க, அதுவும் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக. அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம விராட் கோலி தான். அவர் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்ல 77 ரன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேரிஸ்டோ நண்பர் நம்ம விராட் கோலியோட கேட்சை டிராப் பண்ணியிருந்தாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா இன்னுமே மோசமான நிலைமையில இருந்திருப்பாங்க ஆர்சிபி. இன்னொரு பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா அது நம்ம டிகேவோட ஃபினிஷிங் தான். போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லை. ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்காப்ல. போன மேட்ச் கூட பார்த்துருப்பீங்க ஆர்சிபி 262 அடிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே நம்ம டிகே தான். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல 80 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஆர்சிபியோட ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் டிகே அதுக்கப்புறம் லோம்ரோடோட காம்போ பார்த்தீங்கன்னா செமையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஆர்சிபிக்கு. இதை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லையும் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு இன்னும் 7 மேட்ச் தான் இருக்கு. 7 மேட்ச்சில் 6 மேட்சையாவது அட்லீஸ்ட் வின் பண்ணாதான் ஆர்சிபிக்கு 14 பாயிண்ட்ஸுங்கிறதே வரும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்பு கொஞ்சமாவது இருக்கும். 6 மேட்சை ஜெயிக்கணும்னா ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான காம்பேக்கை கொடுத்தா தான் 6 மேட்சை ஜெயிக்க முடியும். அப்படி இல்லை ஏதாவது சொதப்புச்சுன்னா ஆர்சிபி பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அடுத்த சீசனுக்கு தயாராக வேண்டிய தான். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை தான் வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு 7 மேட்சஸ் இருக்கு. இந்த 7 மேட்சஸ்ல எத்தனை மேட்சஸை ஜெயிக்க போறாங்க, அதுக்கப்புறமா ஆர்சிபியோட பிளேயிங் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆர்சிபி அவங்களோட செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்கன்னு. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.